கௌதமி, உங்க கேள்வி என்ன கேட்கலாமா? சார் வணக்கங்க சார். சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க. சார், என் பொண்ணு +2 முடிச்சிருக்கா. ம் பாத்தீங்கன்னா அவ வந்து இப்போ கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 180 வாங்கும், அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில. ம் சார் அந்த மீன்வளத்துறை பத்தி பேசுனாங்க, அது கிடைக்குங்களா? கிடைக்குமான்னு கேக்குறீங்க. கிடைக்குமா இல்லையான்னு இப்ப சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து அவர் என்ன சொல்றாங்க, இப்ப 180 வரும்ன்றாங்க சார். இல்லை, கண்டிப்பாக என்ன கம்யூனிட்டின்னு நீங்கள் சொல்லலை, பிசியா எம்பிசியா வந்து ரிசர்வ் கேட்டகரியா அப்படின்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து ஒரு 185 மார்க்குக்கு மேலே வாங்கினா வாய்ப்புகள் இருக்குது. 180க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மீன்வளத்துறையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 to 9 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து நீங்கள் பியூர் சயின்ஸ், அதாவது நீங்கள் வந்து சொன்னது சயின்ஸ் குரூப்னு சொன்னீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. அப்போ ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்ளை பண்ணலாம், ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங்க்கு மேக்ஸ் பயாலஜி தேவை. ஃபிஷரிஸ் சயின்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், நல்ல வாய்ப்பு இருக்குது. ஈவன் வந்து அரசு துறையிலும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் அதாவது மீன்வளத்துறையில் வந்து இந்த ஃபிஷிங், அதாவது மீன்வள டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம் அப்படின்னு, மீன்வளத்துறை அப்படின்னு, அதில் வந்து கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கூட வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா இந்த ஃபிஷரிஸ் சயின்ஸ் படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அரசு வேலைகளுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேல் படிப்புக்கும் வாய்ப்புகள் இருக்குது நிறைய. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, தொடர்ச்சியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீ ஃபுட் ரிலேட்டடாக வந்து லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஆகுது. ஏன்னா அதுலேயும் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து தாராளமாக ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம், வாய்ப்பு நல்லாவே இருக்கு. நிச்சயமா வேலை வாய்ப்புக்கு 100% உத்தரவாதம் இருக்கும். என்றால் அரசு வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, தனியார் வேலை வாய்ப்பு 37% உயரப்போகுதுன்னா நிச்சயமா கிடைக்குங்க. நிச்சயமா உங்க மகளை அதை படிக்க சொல்லலாம். அடுத்ததாக மற்றும் நேயர் கவிதா, திருவாரூரிலிருந்து கவிதா காத்திருக்காங்க. கவிதா சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? சார், என் தம்பி மேக்ஸ் பயாலஜி எடுத்திருக்காங்க சார். கொஞ்சம் உரக்க பேசுங்கம்மா. எங்க தம்பி மேக்ஸ் பயாலஜி எடுத்து படிக்கிறாங்க சார். சரிங்க. பிஃபார்ம் பண்ணலாம் நான் சூப்பராக அதுக்கு வேலைங்க சார். பி ஃபார்ம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் மேக்ஸ் பயாலஜினால அவங்க வந்து அதாவது பேராமெடிக்கல், பிஃபார்ம், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, நான் சொன்ன மாதிரி ஆப்டோமெட்ரி, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ்லாம் இருக்குது. பிஃபார்ம் எடுக்க வேண்டாம்னு சொல்ல கிடையாது. பட் பிஃபார்ம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் மேல் படிப்பு கண்டிப்பாக படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதாவது ஜென்ரலாக நாங்கள் என்ன சொல்லுவோம், எந்த ஒரு மருத்துவ சார்ந்த படிப்பு படித்தாலும் மேல் படிப்பு படித்து ஸ்பெஷலைஸ் பண்ணால் இன்னும் வாய்ப்புகள் ஜாஸ்தி கிடைக்கும். ஏன்னா வெறும் பிஃபார்ம் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த சேல்ஸ் ரெப் ஜாப்லாம் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வருமானம்லாம் ஜாஸ்தி வரும்னா எம்ஃபார்மில் வந்து ஃபார்மசியூட்டிக்ஸ் இருக்குது, ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது. இல்லை இது கூட வேணாம், நான் பிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்மா மேனேஜ்மெண்ட், எம்பிஏ அண்ட் ஃபார்மா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண அந்த எக்ஸாமுக்கு. அது இல்லையா, இப்போ நீங்கள் பிஃபார்ம் முடிச்சுட்டு எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா எல்லாம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் லெவலில் வரும்போது டாக்டர்ஸ்னால அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இப்போ வந்து அவங்க தேவை ப்ரொஃபஷனல் பீப்புள், எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர், இதுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளையும் வாய்ப்பு கிடைக்குது. எப்படி ஒரு நர்சிங்க்கு எப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கோ அது மாதிரி எம்பிஏ இன் ஹெல்த் கேர் அட்மினிஸ்ட்ரேஷன் வெளிநாடுலேயும் வாய்ப்பு வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது பிஃபார்ம் படிச்சுட்டு மேல் படிப்புக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள், தாராளமாக படிக்கலாம். நிச்சயமா கவிதா, உங்கள் தம்பிக்கு நீங்க பதில சொல்லலாம். அவருங்க பிஃபார்ம் படிக்கலாம், வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய படிப்பு தான் அது. ஆனால் மேற்படிப்போடு படிக்கும்போது சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்ம நேயர் காத்திருக்கார், கோவையிலிருந்து தேவராஜ். கோவையிலிருந்து தேவராஜ், உங்கள் கேள்வி என்ன சார்? சார் வணக்கம், கோயம்புத்தூர்லேருந்து தேவராஜ் பேசுறேங்க. பொண்ணுக்கா பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. அவங்க பி டிசைன் கோர்ஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. பி டிசைன். பி டிசைன் கோர்சஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகே. அது எப்படி இருக்கும்? அந்த கோர்ஸுக்கான வேல்யூ பிளஸ் அதுக்கான ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு அட்வைஸ். நிச்சயமா உங்களுக்கான பதில் வந்து கொண்டிருக்கு சார். நிச்சயமாக இது நிறைய நேயர்களுக்கு இது போன்ற படிப்புகள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எனவே அது குறித்து சிறந்த விளக்கத்தை ஜெயபிரகாஷ் காந்தி கொடுப்பாரு. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அப்படின்னு வந்து அனான்ஸில் இருக்குது. நார்மலி வந்து பீப்புள் நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஒன்லி பிஆர்க் மட்டும்தான். பட் இதை தவிர்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன், பி பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க, பி பிளான் அண்ட் டிசைன், பேச்சுலர் ஆஃப் பிளானிங் அண்ட் டிசைன். இது வந்து வாய்ப்பு நல்லா இருக்குது. பட் இதுக்கு வந்து இதுக்கு வந்து நேட்டா எக்ஸாம் எழுதணுமா வேண்டியதில்லை. நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்கில் இது வந்து ஒரு சாய்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். ஆர்கிடெக்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நேட்டா எக்ஸாம் எழுதணும்.
இப்போ பேச்சுலர் ஆஃப் பிளானிங் அண்ட் டிசைனுக்கு வந்து வாய்ப்பு நல்லா தான் இருக்குது. ஈவன் யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, சில நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் இருக்குது. பட் இது என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு சிவிலுக்கு ஏற்ற படிப்பு. அதாவது உங்களுக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு புரியணும்னா சிவிலும் ஆர்கிடெக்டுக்கும் இன்டகிரேட் பண்ணியிருக்கிற கோர்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். பட் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி பிளான் இல்லை பி டிசைன்லாம் படிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மாஸ்டர் ஆஃப் டிசைன் கோர்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் ஏஐ உடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் வந்து எந்த ஒரு படிப்பு படித்தாலும் ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ வந்து அவர் வந்து அந்த கோர்ஸ் எடுத்து படித்தார், அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது மிகவும் புகழ்பெற்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன், என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குது. அதனால் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் கிடைச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். பட் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பண்ணும்போது கூட இந்த ஏஐ டூல்ஸ் ஃபார் டிசைன் போடுங்க. இன்றைக்கி போய் அது என்ன மாதிரி டூல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு டிசைனில், எப்படி நம்ம இம்ப்ளை பண்ணலாம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எல்லாத்துக்குமே எவ்ரி திங் இஸ் இன்டகிரேட்டிங் வித் ஏஐ. அதாவது இன்றைக்கி கம்பெனியுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, யாருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா, எந்த ஒரு மாணவன் வந்து குறிப்பிட்ட சொன்ன வேலையை 100% எஃபிஷியன்சியோட குவிக்காக முடிக்கணும்னு தான் இனிமேல் ஃப்யூச்சரில் வாய்ப்பு. 100% எஃபிஷியன்சி மீன்ஸ் சீக்கிரமாக முடிச்சுக்கணும்னு தான் வாய்ப்பு. அதனால் வந்து கண்டிப்பாக எந்த படிப்பு படித்தாலும் ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணுங்கள். டிசைன்லேயும் வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஏன்னா என்ன தான் ஏஐ வந்தாலும் மனிதனுடைய க்ரியேட்டிவிட்டி ஏஐ cannot beat. ஸோ அதனால் டிசைன் கண்டிப்பாக படிக்கலாம். நிச்சயமா டிசைன் குறித்த ஒரு பேச்சுலர் ஆஃப் டிசைன் மிக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு படிப்பு. அந்த நேயருக்கு உண்மையிலேயே தேவராஜுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பலருக்கும் இது ஒரு அறிமுகமாக இருந்திருக்கும் இந்த படிப்பு குறித்து.